ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பொன்னியின் செல்வன் 3வது பாகத்தில் 3வது அத்தியாயத்தை தான் பார்க்க போகிறோம். இந்த அத்தியாயத்தோட பேர் ஆந்தையின் குரல். இந்த அத்தியாயம் எப்படி ஆரம்பிக்குதுன்னா, அதாவது போன அத்தியாயத்தில் பெரிய பழுவேட்டரையரும் நந்தினியையும் பார்க்குறதுக்காக பார்த்திபேந்திரன் அங்கே வந்தான் கோடியக்கரைக்கு. அந்த இதில் நந்தினியை பார்த்தோன்னே அவளோட மோக வலையில் விழுந்துட்டான். அப்படியே நந்தினியை பார்த்துக்கிட்டே இருந்திருக்கான். அப்போது இப்போ என்ன ஆகுதுன்னா, நந்தினி என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரி நீங்கள் அவர் கப்பலை சோதனை செஞ்சுட்டு வாங்க, நான் அது வரைக்கும் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறா. நான் இவனையும் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு பெரிய பழுவேட்டரையர் சொல்கிறார். அப்போ பெரிய பழுவேட்டரையர்கிட்ட பார்த்திபேந்திரன் என்ன சொல்கிறான்னா, இல்லை நான் வரல, நீங்கள் போய்ட்டு வாங்க அப்படிங்கிறான். உடனே அவருக்கு பிடிக்கல. ஆனால் அவர் நந்தினி போக சொன்னதுனால போயிட்டார். இப்போ இவங்க 2 பேரும் பேச ஆரம்பிக்க போகிறாங்க. நந்தினி என்ன பண்ணுறான்னா, பெரிய பழுவேட்டரையர் அங்கே படகுல இருந்து கப்பலுக்கு ஏறுற வரைக்கும் பெரிய பழுவேட்டரையரே பார்த்துட்ருக்கா, அங்கே கடலையே ஊற்று பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்போ என்ன ஆகுதுன்னா, பெரிய பழுவேட்டரையர் அங்கே படகுல இருந்து கப்பலுக்கு ரொம்ப பாதுகாப்பாக இறங்கிடுற, படகுலேருந்து கப்பலுக்கு ஏறி போகிறாரு. இதை பார்த்தோடனே அவள் பெருமூச்சு விட்டு கொஞ்சம் என்ன சொல்கிறான்னா, நல்ல வேலை ரொம்ப பாதுகாப்பாக அங்கே போய் ஏறிட்டார். என்னதான் வீரனாக இருந்தாலும் வயசாகிடுச்சுல்ல, அவர் ஏறுற வரைக்கும் எனக்கு ரொம்ப கவலையாக இருந்தது அப்படின்னு சொல்கிறா நந்தினி. இதை கேட்டோடனே இவன் என்ன யோசிச்சுட்டு இருந்தான்னா, இந்த மாதிரி இந்த பொண்ணு இவ்வளோ அழகாக இருக்காள், இந்த கிழவன்கிட்ட போய் கிழவனை கல்யாணம் பண்ணிட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காள், கூண்டில் இருக்கிற கிளி மாதிரி ரொம்ப கஷ்டப்படுறா. இந்த கிழவனுக்கு என்ன ஒரு புத்தி, தன்னோட பொண்ணு அதையும் மீறி தன்னோட பேத்தி வயசில் இருக்க ஒரு பொண்ணு, ஒரு இளமையான பொண்ணை போய் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இந்த கிழவனுக்கு எப்படி மனசு வந்தது அப்படின்னு அவன் மனசுக்குள்ள அப்படின்னு நினச்சிட்டு இருக்கான். அதோட நந்தினி விட்ட பெரும் மூச்சு அவனோட நெஞ்சில் படுது. நெஞ்சில் பட்டோடனே அவனுக்கு என்னமோ அது ஏதோ நெஞ்சுக்குள்ளே புயல் அடிக்கிற மாதிரியே இருக்குது. அதை அப்படி யோசிச்சுட்டு அவன் என்னெல்லாமோ மனசுக்குள்ளே நினைக்கிறான். நந்தினி வேறு ஏதாவது நம்மக்கிட்ட கேட்பா, அந்த கிழவன்கிட்ட இருந்து, அந்த காட்டு பூனைக்கிட்ட இருந்து இவளை எப்படியாவது காப்பாற்றணும், இவளை எப்படியாவது விடுதலை செய்யணும் அப்படின்னு அவன் யோசிக்கிறான். ஆனால் பெரிய பழுவேட்டரையர் மேலே நந்தினி இவ்வளோ பாசம் வச்சுருக்காளே அப்படின்னு அவன் இப்போ பெரிய பழுவேட்டரையர் அங்கே கப்பலில் ஏறினதை பார்த்து பெருமூச்சு விட்டு, வயசாகிடுச்சுல்ல, அது என்னதான் வீரனாக இருந்தாலும் எனக்கு கவலை இருக்காதா அப்படின்னு அவள் சொன்ன உடனே இந்த மாதிரிலாம் அவன் என்ன யோசிச்சுட்டு இருந்தான்னா, அந்த பெரிய பழுவேட்டரையர்கிட்ட இவளை விடுதலை செஞ்சு நம்ம ஆசையை அவகிட்ட சொல்லலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தான். ஆனால் நந்தினி இப்படி சொன்னக்கப்புறம் அவனுக்கு ஒரே ஆச்சரியமாக இருக்குது. என்ன இந்த பொண்ணு இப்படி சொல்கிறா அப்படின்னு அவன் யோசிக்கிறான். அப்படி யோசிக்கிட்டே என்ன கேட்குறான்னா, இந்த மாதிரி நீங்கள் பெரிய பழுவேட்டரையர்கிட்ட சந்தோஷமாக தான் இருக்கீங்களா, இல்லை சும்மா அந்த மாதிரிலாம் சொல்கிறீங்களா அப்படின்னு பார்த்திபேந்திரன் கேட்குறான். அதுக்கு இல்லை நான் அவரை உண்மையிலேயே தான் காதலிச்சுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அப்போது உங்கள் ஆதித்த கரிகாலர் ரோட காலில் விழுந்து நான் வீரபாண்டியனோட தலையை வெட்ட வேண்டான்னு சொன்னேன். ஆனால் அதை கொஞ்சம் கூட பொருட்படுத்தாமல் அவர் தலையை வெட்டிட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் அந்த காட்டுக்குள்ளே நான் ரொம்ப தனியாக இருந்தேன். அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ இவர் தான் வந்தார். இவரை பார்த்தோன்னே நானும் பெரிய பழுவேட்டரையை காதலித்தேன். அவரும் என்னை பார்த்தோன்னே காதலிச்சார், கூட்டிகிட்டு போனார், போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறா. அதை கேட்டோடனே அது அப்படியா, நீங்கள் உண்மையிலேயே பெரிய பழுவேட்டரையரை காதலிச்சு தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா, இல்லை நீங்கள் எதுக்காக பெரிய பழுவேட்டரையரை போய் கல்யாணம் பண்ணிட்டீங்க,
பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு பார்த்திபேந்திரன் கேட்குறான். அதுக்காக அவர் காதலிச்சுக்க கல்யாணம் பண்ணிக்கிட்ட காரணத்துக்காக மட்டும் இல்லை, இன்னொரு காரணத்துக்காக வந்து அவரை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா நான் வந்து பிறக்கும்போது ஒரு ஏழை பொண்ணு. அந்த இதில் ஏழை பொண்ணாக இருந்தப்போ உங்கள் ஆதித்த கரிகாலன் என்னை வந்து காதலிச்சார். நானும் அவரை வந்து காதலித்தேன். ஆனால் நான் சின்ன பொண்ணாக இருக்கும்போது இன்னொருத்தி என்னை வந்து எல்லா விஷயத்துலையும் எல்லார்கிட்டேருந்து ஒதுங்கி இருக்க சொன்னான். ஏன்னா நான் வந்து ஒரு ஏழை பொண்ணு, ராஜ குடும்பத்து பொண்ணுக்கும் ஏழை பொண்ணுக்கும் வித்தியாசம் இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து என்னை வந்து ஒதுக்குனா, மற்றவங்க கூட விளையாட விடாமல் பண்ணான். இந்த மாதிரி ஒரு விஷயம் செஞ்சா அப்படின்னு கேட்டோடனே இவன் வந்து என்ன கேட்குறான்னா யார் அப்படின்னு. உடனே நந்தினி என்ன சொல்கிறான்னா, உங்களுக்கு தெரியலையா, அது யாருன்னு தெரியலையா உங்களுக்கு அப்படின்னு கேட்டோடனே, இது வந்து இளைய பிராட்டியா, இந்த பழையாறை இளைய பிராட்டி அந்த பேயா அப்படின்னு இவன் வந்து கேட்குறான். யார்? பார்த்திபேந்திரன். ஆமாம், இளைய பிராட்டி குந்தவை தான். அவளுக்கு ஒரு நாள் நான் தக்க தண்டனை அளிப்பேன் அப்படின்னு இவன் சொல்கிறான். அப்போது அதெல்லாம் வேணாம், ஆண்டவரே வந்து அவளுக்கு தக்க தண்டனை கொடுத்துட்டாரு. ஏன்னா தன்னோட அருமை தம்பி அருள்மொழிவர்மரும் வந்து உயிருக்கு உயிராக காதலித்த காதலனும் வந்து தண்ணிக்குள்ளே மூழ்கிட்டாங்க. அவங்க 2 பேருமே இறந்துட்டாங்க. இதுக்கு மேலேயும் அவளுக்கு வந்து பெரிய தண்டனைலாம் இருக்காது அப்படின்னு இவன் வந்து சொல்கிறா. இதை கேட்டோடனே அவன் வந்து என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரி அந்த தண்டனையெல்லாம் அவளுக்கு பத்தாது அப்படின்னு அவன் வந்து சொல்கிறான். இப்படி 2 பேரும் மாற்றி மாற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் வந்து அவன் என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரி நீங்கள் ஒத்துக்கிட்டா உங்களுக்காக நான் கடல் கடந்து போய் அங்கே ஒரு சாம்ராஜ்யத்தை படைச்சி அங்கே வந்து உங்களை ஒரு ரத்ன சிம்மாசனத்தில் உட்கார வைப்பேன். பார்க்குறவங்களோட கண்ணெல்லாம் பூசுகிற மாதிரி ஒரு ரத்தின தங்கம் எல்லாத்தையும் ஒன்றா செஞ்ச ஒரு கிரீடத்தை உங்கள் தலை மேலே வைப்பேன், உங்களை ராணி ஆக்குவேன் அப்படின்னு இவகிட்ட பார்த்திபேந்திரன் சொல்கிறான். அதெல்லாம் கேட்டுட்டு இந்த மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கப்ப என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரி உங்கள் கையை காமிங்க அப்படின்னு பார்த்திபேந்திரன் சொல்கிறான். அதுக்கு முன்னால் நந்தினி பார்த்திபேந்திரன் கிட்ட என்ன கேட்குறான்னா, இந்த மாதிரி உங்களுக்கு இந்த ஜோசியத்து மேலெல்லாம் நம்பிக்கை இருக்கா அப்படின்னு கேட்குறா. ஆமாம், எனக்கு அது நம்பிக்கையெல்லாம் கிடையாது. ஆனால் வந்து கொஞ்சம் அதாவது குந்தவை என்னோட கைரேகையை பார்த்துட்டு அவன் வந்து என்ன சொன்னான்னா, வந்து என்னோட ஆயுள் காலம் ரொம்ப சின்னதுதான், ரொம்ப சின்ன வயசாக இருக்கும்போதே நான் இறந்துருவேன்னு அவள் வந்து சொல்லியிருக்கா கையை பார்த்துட்டு அப்படின்னு பார்த்திபேந்திரன் கிட்ட சொல்கிறா. ஆனால் பார்த்திபேந்திரன் என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரி நேற்று வரைக்கும் எனக்கு இந்த ஜோசியம் கைரேகை அந்த இதுலலாம் எனக்கு நம்பிக்கை இல்லை. ஆனால் இன்றைக்கி வந்திருக்கு, உங்களை கண்டிப்பாக பார்ப்பேங்கிற நம்பிக்கை எனக்கு கொஞ்சம் கூட இல்லை. ஆனால் உங்களை நான் பார்த்துட்டேன், அதனால இந்த மாதிரி ஜோசியம் அந்த மாதிரி விஷயத்துலலாம் எனக்கு இப்போ நம்பிக்கை வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை காமிங்க அப்படின்னு சொல்கிறான். அப்போ கையை காமிக்கிறான் நந்தினி. அந்த கையை பார்த்துட்டு, இந்த மாதிரி ரேகையை நான் வாழ்க்கையிலே பார்த்ததில்லை, எவ்வளோ ரேகை வந்து எவ்வளோ நல்லா இருக்குது, கை வந்து அவ்வளோ கை ரேகை அவ்வளோ நல்லா இருக்குது, அவள் சொன்னது உண்மை தான், உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு சின்ன வயசில் நீங்கள் இறந்துருவீங்கன்னு சொன்னது உண்மைதான். ஆனால் அடுத்த ஜென்மத்தில் வந்து நீங்கள் ரொம்ப நாள் வாழ்வீங்க. அதுவும் இல்லாமல் கடல் கடந்து பல தேசத்துக்கு போவீங்க, அங்கே இருக்கிற தேசங்களை நீங்கள் வந்து ஆள்வீங்க அப்படின்னு சொல்கிறான் இவன் பார்த்திபேந்திரன். அப்படி சொல்லிட்டு வந்து இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்களா. அப்போ நந்தினி என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி இப்போ என்னை பார்த்து ரொம்ப அழகாக இருக்கன்னு சொல்கிறீங்க, ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து நீங்கள் குந்தவையை பார்த்தீங்கன்னா அவள் தான் அழகாக இருப்பான்னு நீங்கள் நினைப்பீங்க. அதுக்கப்புறம் என்னெல்லாம் என்னோட நினைவெல்லாம்
உங்களுக்கு வரவே வராது அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கா. ஆனால் இவன் நடுவில் திடீர்னு என்ன சொல்கிறான்னா, இல்லை இல்லை, குந்தவையோட அழகெல்லாம் உங்கள் கால் சுண்டு விரலுக்கு கூட இணையாகாது. நான் நேற்று வரைக்கும் அதை தான் நினச்சிட்டு இருந்தேன். குந்தவை தான் சோழ நாட்டிலேயே ரொம்ப அழகான பொண்ணு, அவளை ஒரு தடவையாவது பார்க்க மாட்டோமான்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் உங்களை பார்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி உங்கள் கால் சுண்டு விரலுக்கு கூட அழகில்லைன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு பார்த்திபேந்திரன் சொல்கிறான். இப்படி இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது இவன் கைரேகையை பார்த்தான்ல, கைரேகையை பார்த்துட்டு அந்த கையையும் கொடுங்க அப்படின்னு காமிச்சிட்டு கைரேகையை பார்த்துட்டே இருக்கும்போது என்ன பண்ணிட்டான்னா, நந்தினியோட கையை பிடிச்சி 2 கண்ணையும் அப்படி தொட்டு வச்சுக்கிறான். அப்படி தொட்டு வச்சுக்கிட்டோன்னே நந்தினி என்ன பண்ணுறான்னா, கையை உதறி விட்டுறான். கையை உதறி விட்டுட்டு, சீச்சி இது என்ன வேலை, இதை மட்டும் பெரிய பழுவேட்டரையர் பார்த்தாரு உங்கள் மேலே வேலை பாய்ச்சிருவார் அப்படின்னு அவன் சொல்கிறான். அவர் என்ன வேணால் பண்ணட்டும், ஆனால் நான் சும்மா இருக்க மாட்டேன், இவன் என்னெல்லாமோ பேசுகிறான். அப்போ என்ன ஆகுதுன்னா, இவங்க உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்கல்ல, கொஞ்சம் நேரம் கழித்து பெரிய பழுவேட்டரையர் படகுல வந்துட்டு இருக்காரு. அதை நந்தினி பார்த்துட்றான். நந்தினி பார்த்துட்டு, இந்த மாதிரி என்னோட கணவர் பெரிய பழுவேட்டரையர் வராரு, நீங்கள் அப்புறமா வாங்க உங்ககிட்ட பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நீங்கள் சொன்ன விஷயம் என்ன, நீங்கள் எதுக்காக என்கிட்ட ஏதோ ஒரு விஷயத்த சொல்லணும்னு சொன்னீங்களே அது என்ன அப்படின்னு இவன் கேட்குறான். அதுக்கு இல்லை அது என்னன்னா, இந்த மாதிரி ஆதித்த கரிகாலரை நீங்கள் காஞ்சியில் பார்த்தீங்கன்னா அவரை எப்படியாவது கடம்பூருக்கு கூட்டிகிட்டு வாங்க. அங்கே சம்புவரையரோட பொண்ணு மணிமேகலையை ஆதித்த கரிகாலருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக தான் உங்ககிட்ட ஒரு ஓலையை கொடுத்து அனுப்ப போகிறேன் அப்படின்னு அவன் சொல்கிறா. இப்படி சொல்லிட்டு இப்படியும் சொல்லிட்டு இன்னொரு விஷயத்த என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது சோழ நாட்டை 2 பகுதியாக பிரிக்கணும். அதாவது தென் பகுதி தஞ்சாவூர் இந்த இது மதுராந்தகனுக்கு கொடுக்கணும். அதுக்கப்புறம் காஞ்சி ஊரை காஞ்சிபுரம் அந்த மாதிரி வடபகுதியை ஆதித்த கரிகாலனுக்கு பிரித்து கொடுக்கணும். இதுக்காக தான் நான் அவங்கள கூப்பிட்டேன். இந்த மாதிரி சோழ நாட்டை பிரித்தா தான் அந்த குந்தவைக்கு தண்டனை பூர்த்தி ஆகும் அப்படின்னு அவன் சொல்கிறான். அதை கேட்டோடனே சரின்ட்டு இவன் அப்படி நின்றுட்டுருக்கான். அப்படி நின்றுட்டு இருக்கும்போது பெரிய பழுவேட்டரையர் வராரு. பெரிய பழுவேட்டரையர் நந்தினியை பார்த்து, இந்த மாதிரி இவன் சொன்னது உண்மைதான், சோழ நாட்டோட செல்ல பிள்ளை சோழ நாட்டோட இது என்னெல்லாமோ அவர் சொல்கிறாரு. அருள்மொழிவர்மன் பொன்னியின் செல்வர் சோழ நாட்டோட பொக்கிச்சம் போயிட்டான், இறந்துட்டான் அப்படின்னு அவர் என்னெல்லாமே சொல்கிறார். பொன்னியின் செல்வன் இறந்ததுக்கு இவன் தான் காரணம், இங்கே நிற்கிறானே இந்த கொலைகாரன் தான் காரணம் அப்படின்னு அவனை சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா, அவனை பார்த்து அப்படியே ஈட்டியை எரிய போகிறாரு. அப்போ நந்தினி கையை பிடிச்சி தடுக்கிறான். கையை பிடிச்சி தடுத்துட்டு, இந்த மாதிரி அருள்மொழிவர்மர் கடலில் குதிக்கும் போது நீ என்ன பண்ணிட்டு இருந்த, அவரை தடுக்காமல் நீ என்ன பண்ண அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு நான் தடுக்க தான் போனேன், ஆனால் அவர் குதிச்சிட்டாரு, அதுக்கு அவர் இறந்ததுக்கு நான் காரணம் இல்லை, இந்த சோழ நாட்டை ஆள்ற மோகினி பிசாசு தான் காரணம் அப்படின்னு சொல்கிறான் ஆதித்த கரிகாலனோட நண்பன் பார்த்திபேந்திரன். அதுக்கு என்னன்னா, பார்த்திபேந்திரன் சொன்னதுக்கு உடனே இவர் திருப்பி வேலை தூக்கி அவனை பார்த்து ஒரு கோவத்தோட அப்படியே வேலை வீசுறதுக்கு நிற்கிறாரு. அப்போ பெரிய பழுவேட்டரையர்கிட்ட நந்தினி என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி நீங்கள் கோவப்படாதீங்க, அவர் சொல்கிறது யாரன்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க, அவர் என்ன சொல்லலை இன்னொருத்தையே சொல்கிறாரு அப்படின்னு சொன்னோடனே பெரிய பழுவேட்டரையருக்கும் புரிஞ்சிருது இவன் யாரை சொல்கிறான் அப்படிங்கிறது. யாரை சொல்கிறான்னா, அதாவது குந்தவையை தான் சொல்கிறான்.
குந்தவையோட ஆசை தான் காரணம். அந்த வாலிபன், அதாவது வந்தியத்தேவனை காப்பாற்றுறதுக்காக இவர் வந்து கடலில் குளிச்சார். அதனால வந்து அருள்மொழிவர்மரும் இறந்துட்டார், அவனும் இறந்துட்டான். சோழ நாட்டோட குலவிளக்கு அவரும் வந்து இறந்துட்டாரு அப்படின்னு இவன் வந்து சொல்கிறான். இதை கேட்டவுடனே இவர் என்ன ஆச்சுன்னா, ஏற்கனவே நமக்கு வந்து சோழ நாட்டில் ஏதோ ஒரு கெட்ட பேர் இருக்குது, இப்போ அருள்மொழிவர்மர் இறந்துட்டாரு அப்படின்னு போய் சொன்னால் வந்து இதுதான் இவங்க தான் காரணம் அப்படின்னு மக்கள்லாம் சொல்லுவாங்களே, சக்கரவர்த்தி கிட்ட நான் போய் எப்படி சொல்லுவேன், அவரை நம்புவாரா அப்படின்னு புலம்புறாரு. அப்படி புலம்பிக்கிட்டே இருக்கும்போது இவர்கிட்ட என்ன சொல்கிறான்னா பார்த்திபேந்திரன், அதுக்கு நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் வந்து சொல்கிறேன், உள்ளது உள்ளபடி சக்கரவர்த்தி கிட்ட எடுத்து சொல்கிறேன் அப்படின்னு அவன் வந்து சொல்கிறான். இந்த மாதிரி என் பேர்லையும் தானே எனக்கும் தானே கெட்ட பேர் வரும், அதனால நம்ம எல்லாம் சேர்ந்து தஞ்சாவூருக்கு போவோம் அப்படின்னு பார்த்திபேந்திரன் சொல்கிறான். அதை கேட்டவுடனே சரி சரி, நீ வந்து நீ சொல்கிறது சரிதான், நம்ம எல்லாரும் போய் சக்கரவர்த்தி கிட்ட சொல்லுவோம், அவரை வந்து சமாதானப்படுத்துவோம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ திடீர்னு அந்த நேரத்தில் ஏதோ ஆந்தையோட குரல் கேட்குது. அதை கேட்டோடனே நந்தினியோட முகம் வந்து மாறுது. நந்தினி வேற எங்கே இல்லாமல் பார்க்குறான். அப்போ வந்து நந்தினியோட முகத்தை இந்த பெரிய பழுவேட்டரையரும் பார்த்திபேந்திரனும் வந்து பார்க்கல. அவன் வந்து வேற எங்கேயோ பார்த்து என்ன நடக்குது, ஏதோ ஆந்தையோட குரல் கேட்குது, என்ன விஷயம் அப்படின்னு யோசிக்கிறான். யோசிச்சுட்டு அங்கே நின்றுட்டு இருக்கா. இதோட இந்த அத்தியாயம் வந்து முடியுது. இதுக்கப்புறம் வந்து அடுத்த அத்தியாயம், அதாவது 4வது அத்தியாயம், 3வது பாகத்தில் 4வது அத்தியாயம் தாழை புதர். தாழை புதர் அந்த அத்தியாயம் எப்படி ஆரம்பிக்குதுன்னா, இப்போ வந்து என்னென்னா பூங்குழலி வந்தியத்தேவனையும் அருள்மொழிவர்மரையும் வந்து காப்பாற்றினார்ல. அப்போ காப்பாற்றின உடனே இவங்க 2 பேரும் அருள்மொழிவர்மர் வந்து தன்னோட படகுல வராரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே இவன் வந்து ஏதோ ஒரு வேறு ஏதோ கற்பனை உலகத்துக்குள்ளே போயிட்டா. அப்படியே உலகத்தில் கற்பனை உலகத்துக்கு போயிட்டு அப்படியே படகு ஓட்டிகிட்டே போயிட்டுருக்கா. அப்போ என்ன ஆகுதுன்னா, அவன் வந்து அப்படி அருள்மொழிவர்மரையே பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்போ அவங்க 2 பேரும் என்ன விஷயம் பேசுகிறாங்கன்னா, இந்த மாதிரி நான் தஞ்சாவூருக்கு போகணும் அப்படின்னு இவர் வந்து சொல்கிறாரு. அதுக்கு வந்தியத்தேவன் இல்லை நான் வந்து உங்கள் அக்கா கிட்ட வாக்கு கொடுத்துருக்கேன், உங்களை கையோடு கூட்டிகிட்டு வருவேன்னு சொல்லியிருக்கேன், அதனால நீங்கள் கண்டிப்பாக பழையாறைக்கு தான் வரணும் அப்படின்னு இவன் வந்து வந்தியத்தேவன் சொல்கிறான். இல்லை நீ கொடுத்த வாக்கை காப்பாற்றணுங்கிறதுக்காக நான் வந்து என்னோட தந்தை இட்ட கட்டளையை மீறணும்னு நீ சொல்கிறியா? இல்லை, அது என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து 2 பேரும் அப்படியே மாற்றி மாற்றி பேசிக்கிட்டே இருக்காங்க. பேசிக்கிட்டே இருக்கும்போது அவர் என்ன பண்ணுறாருன்னா, திடீர்னு எந்திரிக்கிறாரு, துள்ளி குதிச்சு எந்திரிக்கிறாரு. இவனும் எந்திரிக்கிறான். அவன் எந்திரிச்சு நிற்கும்போது பார்த்தா அவருக்கு என்னமோ தடுமாறுறதுக்கு ரொம்ப குளிர்ற மாதிரி இருக்குது. அவரால் நிற்க முடியல, என்ன ஆகுதுன்னே தெரியல. உடனே வந்து என்ன ஆகுதுன்னா, அருள்மொழிவர்மர் அப்படியே படகோட ஓரத்துக்கு போய் அப்படியே கடலில் குதிக்கிறதுக்காக போகிறாரு. போயிட்டு அவர் வந்து இப்படி இழுக்கிறாரு, என்னெல்லாமும் பண்ணுறாரு. அப்போ அவரை வந்து அவர் திருப்பி உட்காந்துடுறாரு. அப்போ 2 பேருமே அருள்மொழிவர்மரை அப்படி உத்து பார்க்குறாங்க. அப்படி உத்து பார்த்துட்டு இருக்கும்போது அருள்மொழிவர்மரோட உடம்பு நடுங்குது, ஒரு மாதிரியாக இருக்குது அவரோட உடம்பு. அப்போ என்னாச்சு இளவரசே அப்படின்னு இந்த வந்தியத்தேவன் கேட்குறான். அதுக்கு அருள்மொழிவர்மர் என்ன சொல்கிறாருன்னா, இது வந்து இலங்கையில் ஒரு ஜுரம் வந்து பரவிட்டு இருக்குன்னு நான் அவங்ககிட்ட சொன்னேன்ல, அந்த ஜுரம் தான் இது, குளிர் ஜுரம், இது வந்து குளிர் ஜுரம் அப்பனே அப்படின்ட்டு அவர் வந்து சொல்கிறாரு. குளிர் ஜுரமா அப்படின்னு இவன் வந்து இதாக ரொம்ப அதிர்ச்சியாகிறான். ஏன்னா குளிர் ஜுரத்துலேருந்து குலைக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கம்மி தான். அதனால வந்து யோசிக்கிறாங்க,
இளவரசருக்கு எதுவும் ஆகக்கூடாதே அப்படின்னு யோசிச்சுட்டு இந்த பூங்குழலி கிட்ட வந்தியத்தேவன் கேட்குறான், இந்த மாதிரி கொடியக்கரையில் ஏதாவது ஒரு வைத்தியர் இருக்காரா, அவரை போய் பார்க்கலாமா என்ன அப்படின்னு கேட்குறான். அதுக்கு இருக்காரு அப்படின்னு இவன் வந்து என்னெல்லாமோ வேற ஏதோ யோசிச்சுட்டு இருக்கா. அதனால கோடியக்கரைக்கு கோடிக்கரைக்கு போகிறதுக்காக வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி கோடிக்கரைக்கு போய் அங்கே வந்து யாராவது இருப்பாங்களா, பெரிய பழுவேட்டரையரோட ஆட்கள் இருப்பாங்களா, யாராவது வந்திருப்பாங்களா அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஆனால் இவருக்கு வந்து இப்போ குளிர் ஜரம் வந்துருச்சுல்ல, அதனால யாருக்கும் தெரியாமல் வந்து கோடிக்கரைக்கு போகணும். அங்கே வந்து யாருக்கும் தெரியாமல் இளவரசருக்கு வைத்தியம் பார்க்கணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதனால என்ன ஆகுதுன்னா, பூங்குழலி வந்தியத்தேவன் கிட்ட சொல்கிறா, இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஒரு இடம் இருக்குது, ஒரு கால்வாய் இருக்குது, அந்த கால்வாய்க்கு போகலாம். ஆனால் அந்த கால்வாயில் வந்து என்னென்னா 2 பக்கமும் பாறை இருக்கும். அதனால படகு இருக்கிறது யாருக்குமே தெரியாது. 2 பக்கமும் பாறையும் இருக்கும், மரமும் இருக்கும், நல்லா அடர்த்தியான மரம் இருக்கும். அதனால அந்த பக்கமும் இந்த பக்கமும் 2 பக்கமும் யாராலையும் எதையும் பார்க்க முடியாது. நீ வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னால் இலங்கை போகிறதுக்கு முன்னால் ஒரு மண்டபத்தில் இருந்தல்ல, அந்த மண்டபத்தில் இருந்து கொஞ்சம் தள்ளி அந்த இடம் இருக்குது, நம்ம அங்கே போகலாம் அப்படின்னு பூங்குழலி வந்தியத்தேவன் கிட்ட சொல்கிறான். அப்போ வந்தியத்தேவன் கேட்குறான், அந்த கால்வாய் வந்து அந்த இடத்தோட முடியுதா என்ன அப்படின்னு. இப்போ வந்து என்ன சொல்கிறான்னா பூங்குழலி, இல்லை அது வந்து நாகைப்பட்டினத்து அந்த இடம் வந்து அதோட முடியலை, இந்த கால்வாய் வந்து நாகைப்பட்டினத்துக்கும் போகுது அப்படின்னு சொல்கிறா. அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது இவர் வந்து திருப்பி படகுல இருந்து எந்திரிச்சு அவர் என்னமோ வாய்க்குள்ளேயே சொல்லிட்டு இருக்காரு, வேகமாக எந்திரிக்கிறாரு, திருப்பி கடலில் குதிக்க போகிறாரு. அப்போ வந்தியத்தேவன் அருண்மொழிவர்மரை அப்படி பிடிச்சி இழுக்க பார்க்குறான். ஏற்கனவே அருண்மொழிவர்மர் ரொம்ப பலசாலி, இதில் வந்து ஜுரத்தோட வேகத்தில் அவர் வந்து இருக்கார். அப்படி எந்திரிச்சிட்டு அவர் வந்து வாய்க்குள்ளே என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி நான் பழையாறைக்கே வரேன்க்கா, சரியக்கா நான் பழையாறைக்கே வரேன், யார் தடுத்தாலும் உன்னை நான் வந்து பார்க்கணும், இப்போ வந்து உன்னை பார்க்கணும் போல இருக்கு, நான் வந்து பழையாறைக்கு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இப்படி கடலில் குதிக்க போகிறாரு. வந்தியத்தேவன் வந்து குடிக்கிறான். ஆனால் அவனோட புடியையும் தாண்டி அவர் வந்து கடலில் குதிக்க போகிறாரு. அப்போ பூங்குழலியும் கத்துறான். பூங்குழலியும் வந்து 2 பாய்ச்சலில் அருண்மொழிவர்மரை வந்து இப்படி 2 பேரும் கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. கையை பிடிச்சி இழுத்து அவரை வந்து படுக்க வைக்கிறாங்க படகுல. அப்போ பார்த்தா அங்கே பூங்குழலி சொன்ன இடத்துக்கு பூங்குழலி அங்கே படகை ஓட்டிட்டு வந்துட்டான். அங்கே பார்த்தா பூங்குழலி சொன்ன மாதிரியே 2 பக்கமும் பாறை இருக்குது, இது மரம்லாம் இருக்குது, எந்த ஒரு இதுவுமே தெரியலை. வந்து படகு இருக்கா இல்லையான்னு கூட யாருக்கும் அங்கே தெரியாது. அதனால அந்த மாதிரி ஒரு இடத்துல பூங்குழலி படகை நிறுத்திட்டு பக்கத்துலேயே ஒரு மரத்து மேலே ஏறி அங்கே யாராவது இருக்காங்களா, அதாவது கோடிக்கரை கலங்கரை விளக்க பார்க்குறா. அப்படி பார்க்கும்போது வந்தியத்தேவனையும் கேட்குறா, இந்த மாதிரி அந்த கலங்கரை விளக்கு கிட்ட ஏதாவது தெரியுதா அப்படின்னு கேட்குறா. ஆனால் வந்தியத்தேவன் என்ன சொல்கிறான்னா, கலங்கரை விளக்கு தெரியுது, அதோட உச்சி தெரியுதா அப்படின்னு கேட்குறா. ஆமாம், அதோட உச்சி தெரியுது, அந்த உச்சியில் நல்ல நெருப்பு எரிஞ்சிட்ருக்கு அப்படின்னு இவன் பூங்குழலி கிட்ட சொல்கிறான். அப்போ பூங்குழலிக்கு தான் கடலை பற்றின அந்த இடத்த பற்றின விஷயம் எல்லாமே நல்லா தெரியுமே. அதனால கலங்கரை விளக்கோட உச்சியை வந்து பார்க்குறான். அப்படி பார்க்கும்போது அந்த கலங்கரை விளக்கு கிட்ட ஒரு 4 பேர் நிற்கிற மாதிரி இருக்குது, நிறைய பேர் இருக்காங்க.
அப்படிங்கிறது தெரியுது. இதை தெரிஞ்ச உடனே அங்கே ஒரே கூட்டமாக இருக்குது. இப்போ வந்து நம்ம அதாவது என் வீட்டுக்கு போக முடியாது. இங்கே நான் வந்து உங்கள் 2 பேரையும் இங்கே விட்டுட்டு போகிறேன். நீ வந்து இளவரசரை நல்லா பார்த்துக்கோ. நான் அங்கே என்ன நடக்குது, யார் வந்திருக்கா அப்படிங்கிற செய்தியை வந்து தெரிஞ்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு பூங்குழலி சொல்லிட்டு வந்து இந்த தாழம்பூ புதர் இதில் அப்படின்னு நடந்து போகிறான். அந்த தாழம்பூ புதர் வந்து எப்படி இருக்குன்னா ரொம்ப கூர்மையாக இருக்குது. அது என்னமோ முள்ளெல்லாம் வர குத்துது. ஆனால் பூங்குழலிக்கு அதெல்லாம் வலிக்கவே இல்லை. அவள் சாதாரணமாக போயிட்டுருக்கா. அவளோட உடம்பு மட்டும்தான் வந்து அங்கே அந்த பக்கமாக போயிட்டுருக்கு. ஆனால் அவளோட உயிர் வந்து படகிட்டே தான் இருக்குது. அதாவது பூங்குழலியோட மனசு வந்து படகிட்டே தான் இருக்குன்னு சொல்கிறாரு கல்கி. அதாவது என்ன ஆகுதுன்னா, இவர் வந்து அப்படி போகும்போது அங்கே பூங்குழலி வந்து ஒரு கோயிலில் தானே இருந்தா. அந்த கோயில் பக்கத்தில் தானே இருந்தா. அங்கே தான் வந்தியத்தேவன் வந்து பூங்குழலியை முதல்ல பார்த்தான் அப்படிங்கிற 2வது பாகத்தில் நம்ம வந்து பார்த்துருந்தோம். அந்த கோயில் கிட்ட போகிறா. அந்த கோயில்கிட்ட போகும்போது அந்த கோயிலோட குருக்கள் வந்து கோயிலை பூட்டிட்டு வந்து வந்துட்டுருக்காரு. அப்போ பூங்குழலியை பார்த்த உடனே அவர் கொஞ்சம் ஆச்சரியமாயிட்டார். பூங்குழலியோட சுபாவத்தை பற்றி அவருக்கு நல்லா தெரியும். அவள் வந்து என்ன மாதிரிலாம் வந்து பண்ணுவா, என்ன மாதிரியான நேரத்துலலாம் இங்கே வருவா அப்படிங்கிறது தெரியும். இருந்தாலும் அவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. என்னம்மா நீ இந்த நேரத்தில் வந்திருக்க, இவ்வளோ நாளாக நீ எங்கே போன, ஆளே காணும் அப்படின்னு கேட்குறாரு. இல்லை குருக்களே, நான் வந்து இங்கே வெளியூருக்கு போயிருந்தேன். அதனால இங்கே நடந்த விஷயம் எதுவுமே எனக்கு தெரியாது. என்னமோ யாரோ வந்திருக்க மாதிரி தெரியல, யார் வந்திருக்கா அப்படின்னு கேட்குறான். அப்போ அந்த குருக்கள் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி நீ வந்து உன் வீட்டு பக்கமே போகலையா, அங்கே யார் வந்திருக்கான்னு உனக்கு தெரியவே தெரியாதா, உனக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினச்சேன் அப்படின்னு அவர் வந்து சொல்கிறார். இல்லை எனக்கு அதெல்லாம் தெரியாது. எனக்கு தான் வந்து கூட்டமான நிறையா ஆட்கள் இருக்க இடம்னால எனக்கு பிடிக்காதுன்னு உங்களுக்கு தெரியும்ல. அதனால தான் நான் கேட்குறேன், என்ன ஒரே கூட்டம், யார் வந்திருக்கா, என்ன புது மனிதர்கள்னாலே எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு யார் வந்திருக்கான்னு கேட்குறா. அப்போ வந்து அந்த குருக்கள் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி சோழ நாட்டோட அதாவது நிதி அமைச்சர் இந்த யார் பெரிய பழுவேட்டரையர் வந்திருக்காரு, பெரிய பழுவேட்டரையரோட இளையராணியும் வந்திருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து பூங்குழலிக்கிட்ட சொல்கிறா. அவரோட பரிவாரங்கள் எல்லாம் வந்திருக்காங்க, வீரர்கள் எல்லாரும் வந்திருக்காங்க, அவனோட வீட்டு பக்கத்தில் தான் நிறைய பேர் நின்றுட்டுருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து சொல்கிறாரு. அதை கேட்டோடனே இவன் வந்து என்ன பெரிய பழுவேட்டரையர் வந்திருக்காரா, இளையராணியை வந்திருக்காங்களா, இன்னும் வேறு யார் வந்திருக்கா அப்படின்னு கேட்குறான். அப்போ அந்த குருக்கள் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி இன்னொரு புது ஒரு வாலிப வீரன் ஒருத்தன் வந்திருக்கான், அவன் யாரோ பல்லவ குலத்தை சேர்ந்தவனா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அவன் பேர் பார்த்திவேந்திரன் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த சொன்னோடனே இப்படி நிறைய ஆட்கள் வந்திருக்காங்க, இந்த நேரத்தில் இளவரசரை அங்கே கூட்டிகிட்டு போனால் வந்து என்ன நடக்கும்னு தெரியாது அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிட்டு சரி நீங்கள் பிரசாதம் வச்சுருக்கீங்களா அப்படின்னு குருக்களை பார்த்து கேட்குறா. அப்போ வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, பிரசாதம் ரொம்ப இதாக தான் கொஞ்சமாக தான் இருக்குது, இந்த பிரசாதம் உனக்கு போதுமா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ எனக்கு போதாது தான், இருந்தாலும் கொடுங்க அப்படின்னு கேட்குறா. அப்போ பிரசாதத்தை வந்து கையில் கொடுக்குறாரு. இன்னொரு இதில் வந்து பால் இருக்கிறத பார்க்குறா. பாலை பார்த்தோன்னே பாலையும் கொடுங்க அப்படின்னு கேட்குறா. இது என்னோட குழந்தைக்காக வச்சுருக்கேம்மா அப்படின்னு அவர் வந்து சொல்கிறார். அபிஷேக பாலை வந்து பார்த்துட்டு கேட்குறா. அதை கேட்டோடனே இது என்னோட குழந்தைக்காக வச்சுருக்கேன். இல்லை நான் வந்து இப்போ பசியோடு இருக்கேன், ரொம்ப பசியோடு இருக்கேன், எனக்காக நீங்கள் பிரசாதமும் அந்த பாலையும் வந்து கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறா. இன்றைக்கி நான் தான் அவங்களோட குழந்தை அப்படின்னு கேட்டுட்டு சொல்லிவிட்டு அந்த பாலையும் அந்த பிரசாதத்தையும் வாங்கிட்டு
வந்து துணியில் கட்டிட்டு ஒரு மூட்டையெல்லாம் எடுத்துகிட்டு போகிறா. எடுத்துகிட்டு போகும்போது பார்த்தா என்னமோ ஒரு ஆந்த குரல் வந்து கேட்குது. இந்த ஆந்த குரல் என்ன வித்தியாசமாக இருக்குது, இங்கே ஆந்த குரல் கேட்குது அப்படின்னு குறுக்களை பார்த்து பூங்குழலி கேட்குறா. அப்போ அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, என்னம்மா இப்படி கேட்குற, இந்த கோடிக்கரையோட காட்டில் இந்த ஆந்தைக்கா பஞ்சம், இங்கே நிறைய ஆந்தை இருக்குல்ல அப்படின்னு அவர் வந்து சொல்கிறாரு. இருந்தாலும் என்னமோ ஒரு சத்தம் கேட்குதே, வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு நினச்சிட்டு பூங்குழலி என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஆந்தை குரல் பக்கம் இந்த பக்கம் அப்படின்னு மெதுவாக நடந்து போகிறா. நடந்து போனால் அங்கே அந்த ஆந்தை குரல் கேட்ட இடத்துல வந்து ஒரு ஆளும் இன்னொரு பொண்ணும் நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது எல்லாரும் வந்து அருள்மொழிவர்மர் இறந்துட்டாருன்னு சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை, அதை நீ போய் பாரு, அந்த அருள்மொழிவர்மன் இறந்துட்டானா என்னன்னு போய் பாரு அப்படின்னு 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்தோடனே அவளுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுது. யாருக்கு? பூங்குழலிக்கு அதிர்ச்சி ஆகிடுது. இதோட இந்த அத்தியாயம் வந்து முடியுது. இப்போ வந்து என்னென்னா வந்து அதாவது பெரிய பழுவேட்டரையர், நந்தினி, அதுக்கப்புறம் பார்த்திபேந்திரன் இவங்கெல்லாம் வந்து தஞ்சாவூருக்கு போய் அருள்மொழிவர்மர் இந்த மாதிரி இறந்துட்டாரு, கடலில் போய் மூழ்கி இறந்துட்டாரு அப்படிங்கிற விஷயத்த வந்து தஞ்சாவூரில் போய் சக்கரவர்த்திக்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. நந்தினிக்கு ஏதோ ஒரு ஆந்தையோட குரல் கேட்குது. அதை கேட்டோடனே நந்தினியோட முகம் வந்து மாறுது. என்ன விஷயமா இருக்கும் அப்படின்னு தோணுது. இப்போ வந்து என்னென்னா, இந்த மாதிரி யார் அருள்மொழிவர்மருக்கு குளிர் காய்ச்சல் வந்திருக்கு. அதனால அவரை என்ன மாதிரி காப்பாற்ற போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது. இந்த ஒரு விஷயத்த யாரோ 2 பேர் நின்று பேசிகிட்டு இருந்தாங்க. ஒரு ஆளும் ஒரு பொண்ணும் உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து பூங்குழலி பார்க்குறா. பூங்குழலி பார்த்துட்டு அதை பார்த்து ரொம்ப அதிர்ச்சி ஆகிறா. அதோட அந்த அத்தியாயம் வந்து முடிஞ்சிருக்கு. இதில் அவங்க 2 பேர் யாராக இருக்கும், பூங்குழலிக்கு தெரிஞ்ச ஆளாக இருக்குமா அவங்க 2 பேரும் அப்படிங்கிற விஷயத்த இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நிறைய பேர் நம்ம சேனலுக்கு புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கவங்க வந்து இன்னும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். பாய். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.